இந்த காலை வேளையிலே என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், ஏன் ஜனங்கள் வசதியான நிலையை விரும்புகிறார்கள்? வசதின்னு சொல்லும் பொழுது இந்த இடத்துல நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். உங்களுடைய செல்வங்களையோ உங்களுடைய பணங்களையோ இங்கு நான் குறிப்பிடவில்லை. ஒரு திருப்தியான ஒரு நிலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது போதும், இதுவரைக்கும் நாம் வந்து விட்டோம், நான் ரட்சிக்கப்பட்டேன், அது போதும், அடுத்த நிலைக்கு நான் கடந்து செல்லவே ஒரு வாஞ்சை இல்லை, ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுப்பதற்கு ஒரு வாஞ்சை இல்லை, அல்லது நான் ஞானஸ்தானம் எடுத்தேன், அது போதும், பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சை இல்லாமல் வாழுவது, அல்லது பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை நான் பெற்றுவிட்டேன், என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இதுவரைக்கும் வந்து விட்டது, இது போதும் என்ற அந்த ஒரு வசதி நிலையை விட்டு நாம் இன்னும் ஆழமாக கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. போன வாரம் 3 நாட்கள் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்தார். நல்ல ஒரு கைத்தட்டு கொடுக்கலாமா? ஏன் சரியா கை தட்டல முடியலன்னா, சில பேர் கூட்டத்துக்கு வரல. ஹல்லேலூயா. அதனால தான் சரியா கை தட்ட முடியல. ஆனால் இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை வந்தீங்க, ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் வந்தீங்க, ஒரு சிலர் சனிக்கிழமை வந்தீங்க, ஒரு சிலர் வெள்ளிக்கிழமை வந்தீங்க. ஆண்டவர் நம்மை கடைசி நாளில் அந்த அவர் கொடுத்த செய்தி ஆவியானவரை பற்றி பேசினார். ஹல்லேலூயா. அப்போ ஒரு உற்சாகம் நமக்குள்ளே வந்தது, ஆவியிலே ஒரு எழுப்புதல் வந்தது. ஆமென். ஹல்லேலூயா. ஆவியிலே நாம் அனல் கொண்டு ஆண்டவருக்குள்ள நாம் பரவசம் அடைந்தோம். ரொம்ப நல்லது. ஆனால் அதோடு கூட நிறுத்தி விடுவது கிறிஸ்துவ வாழ்க்கை அல்ல, தொடர்ந்து முன்னேறி செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. மறுரூப மலையில ஆண்டவரோடு கூட 3 சீஷர்கள் கடந்து சென்றார்கள். யார் அந்த 3 சீஷர்கள்? சத்தியமா நான் இல்லைன்னு சொல்லாதீங்க. ஹல்லேலூயா. மறுரூப மலையில 3 பேர் யார் போனா? பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவானா. பேதுரு, ஒரு பாட்டு இருக்குல்ல, பேதுரு, அந்திரேயா, யாக்கோபு, யோவான். பேதுரு, யாக்கோபு, யோவான். அப்போ அந்த மறுரூப மலையில இவங்க 3 பேரும் அங்க போய் நிக்கிறாங்க. ஒரு மகிமையின் மேகம் அங்கு நிரப்புகிறது. ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமாக இருக்கும் இல்லையா? திடீர்னு அப்படியே ஒரு மேகம் வந்து அப்படியே இந்த ஷைலோ சபையை நிரப்புனா, என்ன ஒரு விசுவாசத்தில் ஒரு ஆமேன்னு கூட சொல்ல மாட்டீங்க. ஹல்லேலூயா. அப்போ ஒரு மேகம் அங்கு நிரப்புகிறது. தரிசனமாக மோசேயும் எலியாவும் அங்கு தோன்றுகிறார்கள். இடி முழக்கமான சத்தம் வருகிறது. எல்லாம் முடிஞ்ச உடனே பேதுரு ஒன்று சொல்றாரு. என்ன சொல்றாரு? என்ன சொல்றாரு? இங்கே கூடாரம் போட்டுடலாம். மோசேக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், ஆண்டவரே உமக்கு ஒரு கூடாரம். அதனுடைய அர்த்தம் என்ன? ஆண்டவரே இந்த ஃபீலிங் நல்லா இருக்குது, இந்த பரவசமான ஃபீலிங், இந்த அந்நிய பாஷையில பேசுறது, இந்த ஆவியில நிரம்புறது எல்லாம் நல்லா இருக்குது. இங்கே உட்கார்ந்துடலாம், அப்படியே நிரம்பி கொண்டே இருக்கலாம். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, நிரம்பி 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 வழிந்து 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 அப்படியே அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லி பேதுரு யோசிக்கிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, செயல்பட வேண்டிய காரியம் இருக்கிறது. ஹல்லேலூயா. மலைக்கு மேலே போனாலும் கீழே இறங்கி வந்து மனுக்குலத்துக்கு ரட்சிப்பை இயேசு உண்டாக்கினார். ஹல்லேலூயா. நான் சொல்ல வருகிற காரியம் என்ன? கடந்த வாரம் ஆவியும் அனலுமாய் நாம் இருந்தோம், நாம் நிரப்பப்பட்டோம், ரொம்ப நல்லது. ஆனால் இன்னும் ஆழமாக நாம் கடந்து போக வேண்டும். ஹல்லேலூயா. அதான் ஃபாதர் பாடுறார், இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, இன்னும் கிட்டி சேரணுமே, பிரசன்னம் பிரசன்னம், ஆஹா பிரசன்னம், தேவ பிரசன்னம். எல்லாரும் ஒரு கான்ஃபிடென்ஸோடு உட்கார்ந்துருக்கிறீங்க இன்னைக்கு.
என்ன கான்ஃபிடென்ஸ், கரெக்டாக இன்னைக்கு முடிச்சு ஆகணும். பாடுற உற்சாகத்திலே கண்டுபிடிச்சிட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷைலோ சபை மெய்ப்பனுக்கு தான் ஆடுகளை தெரியும். ஹல்லேலூயா. எடுத்து வாசிக்கலாம். என்னாகுமோ 32ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் படிக்கலாம். உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக. இந்த மைக்கை கொஞ்சம் ஆன் பண்ணிடுங்க. உம்முடைய கண்களில் எனக்கு தயை கிடைத்ததானால் எங்களை யோர்தான் நதிக்கு அப்புறம் கடந்து போக பண்ணுவீராக. இந்த நாட்டை உமது அடியாருக்கு காணியாட்சியாக கொடுக்க வேண்டும் என்றார்கள். அப்பொழுது மோசே காத் புத்திரரையும் ரூபன் புத்திரரையும் நோக்கி, உங்கள் சகோதரர் யுத்தத்திற்கு போகையில் நீங்கள் இங்கே இருப்பீர்களோ? கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு கொடுத்த தேசத்திற்கு அவர்கள் போகாதபடிக்கு உங்கள். ஓகே, அந்த மைக் ப்ராப்ளம் இருக்கு. நானே அந்த மேட்டரை சொல்லிடுறேன். நல்லா கவனிங்க. இங்க இஸ்ரவேல் மக்கள் வாக்குத்தத்தம் பண்ண கானான் தேசத்துக்குள்ள கடந்து செல்றாங்க. நல்லா கவனிங்க. ஆனா இங்க ரூபன் புத்திரரும் காது புத்திரரும் என்ன சொல்றாங்க? நாங்க இங்கே உட்காந்துக்கிறோம் அப்படின்றாங்க. ஏன்னா அவங்க பார்த்த இடம் அவங்க உட்கார்றதுக்கு நல்லா இருந்துச்சு. ஹல்லேலூயா. எங்க ஆடு மாடுகள், எங்க மிருக ஜீவன்கள் எல்லாத்துக்கும் நல்ல இடம் மாட்டிக்கிச்சு. இங்க இருக்கிற பட்டணம் நல்லா இருக்குது, நாங்க இங்கேயே உட்கார்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது மோசேக்கு கோபம் வருகிறது. என்ன கோபத்தோடு சொல்றாரு? உங்க இஸ்ரவேல் மக்கள் எல்லாம் தாண்டி கடந்து போவாங்க, நீங்க எப்படி சும்மா இங்க உட்கார்ந்துருப்பீங்க, நீங்க அவங்கள சோர்வடிக்க பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லும் போது அதுக்கப்புறம் தான் யோசித்தாங்க, ஓ நாங்க பண்ணது தப்பு போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நாங்க எல்லாத்தையும் செட்டில் பண்ணிடுறோம், அதுக்கப்புறம் நாங்க வர்றோம் அப்படின்னு சொல்றாங்க. பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வசதியான நிலையை விட்டு வெளியே வரும்படியாக ஆண்டவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. God wants you to come out of your comfort zone. ஆனால் ஏன் வசதியான நிலையை ஜனங்கள் விரும்புகிறார்கள் என்று சொல்லி 3 முக்கியமான காரியங்களை உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன். Why people choose the comfort zone? முதலாவதாக, ஏன் வசதியான நிலையை ஜனங்கள் நாடுகிறார்கள் என்றால் அது வசதியாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பெரிய வெளிப்பாடு ஒன்றும் அவசியம் இல்லை அதுக்கு. ஏன் வசதியான நிலையை நாடுகிறாங்க? வசதியா இருக்குது. ஏன்னா அது ஈஸியா இருக்குது, அதுல எந்த விதமான கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. அப்படிதான் மோசேயும் உட்கார்ந்துட்டு இருந்தார். வாசிங்க, யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 22-23 படிங்க. யாத்திராகமம் அவன் ஒரு குமாரனை பெற்றான். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 22-23 இருந்து படிங்க. 21 இருந்து. மோசே அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். மோசே அந்த மனிதனிடத்துல தங்கி இருக்க சம்மதித்தான். நிறுத்துங்க. எங்க சம்மதிச்சான்? அந்த மனிதனிடத்தில் தங்கி இருக்க சம்மதித்தான். ஏன் சம்மதிச்சான்? பொண்ணு கொடுத்தாரு, அங்கேயே உட்கார்ந்துட்டான். ஹல்லேலூயா. பொண்ணு கொடுத்தாரு, அதுக்கப்புறம் என்ன பண்ணா? நல்லா இருக்குப்பா, மாமனார் நல்லா நிறைய ஆடு எல்லாம் வச்சுக்கிறாரு, இங்கேயே செட்டில் ஆகிட்டு இங்கேயே ஒரு கூடாரம் போட்டு வண்டியை ஓட்டிடலான்னு சொல்லி அங்கேயே உட்கார்ந்துட்டார். அதுக்கப்புறம் படிங்க. அவன் சிப்பராள் என்னும் தன் குமாரத்தியை மோசேக்கு கொடுத்தான். அவள் ஒரு குமாரனை பெற்றாள். நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன். நான் அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறேன்னு சொல்லி பேர் வச்சிட்டார் மகனுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? வாழ்க்கையை அப்படி என்ன பண்ணலாம்? அந்நிய தேசத்துல ஓட்டிடலாம், கம்ஃபர்டபுளா அப்படியே செட்டில் ஆயிட்டார். ஆனா பாருங்க, அடுத்த அதிகாரம் 3ஆம் அதிகாரம் வாசிக்க வேண்டாம், நம்ம எல்லாருக்கும் நடந்த சம்பவம். ஆண்டவர் எதுல தோன்றுகிறார் மோசேக்கு? முட்செடியின் நடுவில். முட்செடியில தோன்றுகிறார். தோன்றி என்ன சொல்றாரு? ஆபிரகாமின் தேவன், முடிங்கள, ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். அப்புறம் அவரை பத்தி என்ன சொல்றாரு? இருக்கிறவராய் இருக்கிறேன். எல்லாம் சொல்லி முடிச்ச உடனே மோசே சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பிக்கிறார். மோசே 5 விதமான சாக்கு போக்குகள் சொல்றார். சீக்கிரமா அதை சொல்ற. முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போய் இந்த ஜனங்களை என்ன பண்ணு?
விடுதலை செய்யும் சொல்லும் போது முதல்ல அவர் சொல்றாரு, ஆண்டவரே நான் யார்? நான் யார் ஆண்டவரே? என்னை கொண்டு எப்படி நீங்க செய்ய போறீங்க அப்படின்னு சொல்றாரு. பிரியமானவர்களே, நீங்க யாருன்றது பெரிய விஷயம் இல்ல, அவரு யார் என்பதுதான் பெரிய விஷயம். ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். புரிஞ்சவங்க மாத்திரம் ஆண்டவருக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. ஹல்லேலூயா. ஒருவர் அருமையாக சொன்னார் இப்படி, God is not looking for degrees, he is looking for heat. ஹல்லேலூயா. BA, MA, MPhil, PhD, DD, BD, தாடி, இதெல்லாம் இருந்தால் தான் ஊழியத்தில் பயன்படுத்த முடியும்னு அவசியம் இல்லை. நீங்கள் அவைலபிளாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை இருக்கிற இடத்துல பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. நல்லா தான் கை தட்டுங்களா ஆண்டவருக்கு. ஆண்டவர் விடலை. திருப்பி 2வது தடவை மோசே கேட்குறான், ஆண்டவரே நீங்கள் யாருன்னு நான் போய் சொல்கிறது? 2வது எக்ஸ்கியூஸ். அவர் சொல்றாரு, நான் இருக்கிறவராய் இருக்கிறேன். 3வது சொல்றான், ஆண்டவரே அவங்க என் பேச்சை கேட்கலன்னா என்ன பண்றது ஆண்டவரே? ஆண்டவரே ஊழியம் செய்யணும்னு உற்சாகமாக தான் இருக்குது ஆண்டவரே, ஆனால் நான் போய் சொல்லும் போது அவங்க கேட்கலன்னா என்ன பண்றது ஆண்டவரே? அது உங்களுடைய பிரச்சனை இல்லை, அது ஆண்டவருடைய பிரச்சனை. ஹல்லேலூயா. ஆமென். நீங்க வாயை திறந்து ஆண்டவருக்காக செயல்படுங்க. ஆண்டவர் வார்த்தைகளை போடுவார், ரிசல்ட்டை அவர் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வாயை மாத்திரம் திறந்தா போதும், அவர் வார்த்தையை போடுவாரு, வார்த்தையை போடுவார். ரட்சிப்பு அவருடையது. ரட்சிப்பு. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் அவர் சொல்றாரு, ஆண்டவரே என்னால நல்லா பேச முடியாது. 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல, நான் திக்குவாயா இருக்கிறேன். அதான் நம்ம சொல்றோம் இல்லையா, ஆண்டவரே எனக்கு பேச்சு திறன் மாத்திரம் இருந்துச்சுன்னா போதும், ஆண்டவரே உமக்காக நான் ஊழியம் செய்கிறேன். ஆண்டவர் என்ன சொல்றாரு, வாயை உண்டாக்குனது யார்? நான் தானே. எல்லாம் சொல்லி முடிச்சு கடைசியில் சொல்றாரு, ஆண்டவரே வேற யாராவது அனுப்பும். வேதம் சொல்லுது, ஆண்டவருக்கு என்ன வந்துச்சா? கோபம் உண்டு. கோபம் வந்துச்சு. கோபத்தோட தான் என்ன சொன்னாரு, ஆரோனை போய் ஆரோனை அனுப்புறேன், அவனை நீ யூஸ் பண்ணிக்கோ, ஆனா நீ என்ன பண்ணணும்? போய் தான் ஆகணும். ஆண்டவர் மோசேயை வசதியான நிலையிலிருந்து வெளியே தள்ளினார். ஹல்லேலூயா. செய்தியை தப்பா புரிஞ்சுக்காதீங்க. ஆராதனை முடிஞ்ச பிறகு வேற சர்ச்சை நான் தேட வேண்டிய அவசியம் வந்துருச்சுன்னு யோசிக்காதீங்க. ஹல்லேலூயா. சபையை விட்டு வெளியே போக சொல்லலை, சபையை விட்டு வெளியே போய் ஆண்டவருக்காக நீங்க ஊழியம் செய்யணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே திருப்தியான நிலையை விட்டு நீங்கள் வெளியே வர வேண்டும். ஹல்லேலூயா. இவ்வளவு நேரம் ஜெபம் பண்ணிட்டேன் போதும், இவ்வளவு நேரம் பைபிள் படிச்சிட்டேன் போதும், 5 நிமிஷம் ஜெபம் பண்ணிட்டேன் போதும். ஆண்டவரே இந்த சுருக்கமான ஜெபத்துக்கு என்ன ஆசீர்வாதம்? ஒர்க் அவுட்டே ஆகாது. 5 நிமிஷம் ஜெபம் பண்ணவங்க, 5 நிமிஷம் பைபிள் படிச்சவங்கலாம் 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கணும், 1/2 மணி நேரம் பைபிள் படிக்க ஆரம்பிக்கணும். ஹல்லேலூயா. 1/2 மணி நேரம் ஜெபம் பண்ற ஆண்டவர் இது போதும் இல்ல, 1 மணி நேரமாக மாற வேண்டும். என்ன ஆமேன்னு சொல்ல மாட்டீங்க? கரெக்டா தான் முடிச்சிடுறோம் நம்ம சர்வீஸை. 1 மணி நேரம் ஜெபம் பண்ணவங்க எப்படி வாஞ்சை இருக்கணும், ஆண்டவரே நான் 2 மணி நேரம் ஜெபம் பண்ண வேண்டும். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மை பார்த்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால், திருப்தி என்ற நிலையை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். ஆண்டவரே இன்னும் உம்மை நான் அறிய வேண்டும், இன்னும் நான் வேதத்துக்குள்ள ஆழமாக நான் போக வேண்டும். ஆண்டவரே நீர் என்னோடு கூட பேச வேண்டும். ஒரு அருமையான பாட்டு இருக்குது, தூக்கத்தால் நான், என்ன பாட்டு? தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து. ஒரு முறை ஆஸ்டின் அதை காலையில் ஃபர்ஸ்ட் சர்வீஸில் பாடிட்டு இருந்தார். என்ன பாட்டு? இல்ல இல்ல, அந்த வரி மாத்திரம் சொல்றேன். தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து, நம்மள கொஞ்சம் லைட்டா மாத்திக்கலாம். தூக்கத்தால் நான் சேரில் சாய்ந்து, பக்கத்துக்குள்ள இருக்கிறவங்க மேல விழுந்தாலும். அப்படிதான் 2 வாரத்துக்கு முன்னாடி என்னோட சகோதரர் இங்கிலீஷ் சர்வீஸ்ல பேசிட்டு இருந்தாரு.
திடீர்னு ஒருத்தர் பொத்துன்னு அப்படின்னு விழுந்தாரு. ஆவியில நிரம்பி விழல, தூக்கத்துல நிரம்பி விழுந்தார் கீழே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விழித்திருங்க. ஹல்லேலூயா. We become very comfortable. நாம வசதியான நிலையில அப்படியே உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த காலவேளை ஆண்டவர் உங்களை என்னையும் பார்த்து சொல்லுகிற காரியம், முன்னேறி செல். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முன்னேறி செல். உன்னுடைய வேத வாசிப்பில் நீ முன்னேறி செல். உன்னுடைய ஊழியத்தில் நீ முன்னேறி செல். தேவனுடைய ஊழியக்காரர் அகஸ்டின் ஜெபக்குமார் அவர் எழுப்புதலுக்காக ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவரை எழுப்புதலை அனுப்பும், ஆண்டவரை தமிழ்நாட்டில் எழுப்புதலை அனுப்பும், ஆண்டவரை இந்தியாவில் எழுப்புதலை அனுப்பும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு இருந்தார். திடீர்னு ஒரு தரிசனம் வந்துச்சு. குண்டு குண்டா பிராய்லர் சிக்கன் இருந்துச்சு. அந்த குண்டு குண்டா இருக்கிற பிராய்லர் சிக்கன் அப்படியே நடக்க முடியாம அப்படியே நடந்துட்டு இருந்துச்சு. ஆண்டவரே, நான் எழுப்புதலுக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், இது என்ன ஆண்டவரே, குண்டு குண்டா பிராய்லர் சிக்கன் அப்படியே நடந்துகிட்டு இருக்கு, இதை காமிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவர் ஆண்டவர்கிட்ட கேட்டார். ஆண்டவர் சொன்னாரு, வேற ஒன்றும் இல்லை, இன்றைய கிறிஸ்தவர்களுடைய நிலை அப்படின்னு சொன்னார். நல்லா வாய் நிரம்ப ஞாயிற்றுக்கிழமை சாப்பிடுறாங்க. உலக பிரகாரமான சாப்பாடு சொல்ல, ஆவிக்குரிய சாப்பாடு. நல்ல வார்த்தையை பெற்றுக்கொள்றாங்க, நல்ல அபிஷேகத்தை பெற்றுக்கொள்றாங்க, நல்ல பலத்தை பெற்றுக்கொள்றாங்க, அப்படியே நிரம்பிக்கிட்டே இருக்குது. ஆனால் ஆண்டவருக்கென்று செயல்படுவதற்கு மனம் இல்லாம இருக்கிறாங்க. அதனால தான் அப்படி இருக்குது. பிரியமானவர்களே, பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, வசதியான நிலையை விட்டு வெளியே வாங்க. இரண்டாவதாக, ஏன் வசதியான நிலையை விட்டு ஜனங்களுக்கு வெளியே வர இஷ்டம் இல்லைன்னா, அதுல எந்த ஒரு ரிஸ்க்கும் இல்லை, அதுல எந்த ஒரு அபாயமும் இல்லை. உபாகமம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் படிக்கலாம். ஓரேபிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மோடே சொன்னது என்னவென்றால், நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நீங்கள் இந்த மலை அருகே தங்கி இருந்தது போதும். நீங்கள் திரும்பி பிரயாணம் புறப்பட்டு எமோரியரின் மலை நாட்டிற்கும் அதற்கு அடுத்த எல்லா சமமான வெளிகளிலும் குன்றுகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் தென் திசையிலும் கடலோரத்திலும் இருக்கிற கானானியரின் தேசத்துக்கும் லீபனோனுக்கும் ஐபிராத் நதி என்னும் பெரிய நதி வரைக்கும் போங்கள். இதோ இந்த தேசத்தை உங்களுக்கு முன்பாக வைத்தேன். நீங்கள் போய் கர்த்தர் உங்கள் பிதாக்களாகிய ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் அவர்களுக்கு பின்வரும் அவர்கள் சந்ததிக்கும் ஆணையிட்டு கொடுத்த அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள் என்றார். அந்த தேசத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொன்னார். ஹல்லேலூயா. இது ஆவிக்குரிய ரீதியாக நமக்கு ஆண்டவர் எந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார்? என்னங்க, ஆண்டவர் நமக்கு எந்த தேசத்தை கொடுத்திருக்கிறாரு? சந்தேகமா இருக்குதா? இந்திய தேசம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு எந்த தேசத்தை கொடுத்திருக்கிறார்? இந்திய தேசத்தை கொடுத்திருக்கிறார். நல்லதான், கை தட்டுங்களேன். ஹல்லேலூயா. ஒரு சிலர் ஆண்டவர் வெளியே அனுப்புவார். ஹல்லேலூயா. தேசங்களுக்கு எடுத்து செல்வார். ஒரு சிலர் ஆண்டவர் அமெரிக்காவுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. ஒரு சிலர் ஆண்டவர் எங்க அனுப்புவார்? ஆஸ்திரேலியாவுக்கு அனுப்புவார். ஹல்லேலூயா. இது ரெண்டும் ரொம்ப நல்லா இருக்கு பாஸ்டர். ஒரு சிலர் அந்தமானுக்கு அனுப்புவார். நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஆண்டவர் என்ன ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புங்க அப்படின்னு. ஹல்லேலூயா. என்ன கைத்தட்டே வர மாட்டேங்குது? ஓ பிரதர், அங்க ஈபோலா இருக்குது. அந்த போலா எல்லாத்தையும் ஆண்டவர் சிலுவையிலே முழுங்கிட்டார். ஹல்லேலூயா. எந்த போலாவும் நம்மளை தொட முடியாது. ஹல்லேலூயா. ஆண்டவருக்காக ஏதாவது செய்ய வேண்டுமானால் நாம் ரிஸ்க் எடுத்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. மற்றவர்களுக்கு நாம் ஊழியம் செய்ய வேண்டுமானால், மற்றவர்களுக்கு நாம் சுவிசேஷம் சொல்ல வேண்டுமானால், ஓ பிரதர் அவங்க ஏற்றுக்கொள்வாங்களா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்களா எனக்கு தெரியாது, ஓ பிரதர் என்னை பார்த்தாலே ஒரு மாதிரியாக போறாங்க. பிரியமானவர்களே, அது கவலை இல்லை. ஆண்டவர் உங்களை என்னையும் சுவிசேஷம் சொல்லும்படியாக அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா.
வெளியே போய் அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை சந்திப்பது உங்களுடைய கரத்திலே என்னுடைய கரத்திலே கொடுத்த பணி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசித்துறாதீங்க ஏதோ பை சான்ஸ் ஆண்டவர் உங்களை ரட்சித்தார். இல்ல, ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உங்களை ரட்சித்தார். ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கை இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக இயேசுவை நீங்கள் மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அதுதான் உண்மையான நோக்கம். நாம் வசதியான நிலையிலே உட்கார்ந்து விட்டோம். பேதுரு வசதியான ஒரு போட்டில் தான் உட்கார்ந்துருந்தார். ஆமென். நடு இரவில் ஆண்டவர் தண்ணீர் மேல நடந்து வர்றார். பேதுரு என்ன சொல்றாரு? பேதுரு என்ன சொல்றாரு? சீஷர்கள்லாம் ஆவேசம். பேதுரு என்ன சொன்னார்? ஆண்டவரே, நீராக இருந்தால் நான் தண்ணீர் மேல நடந்து வரணும். சில பேர் சொல்லுவாங்க பேதுரு ரொம்ப முந்திரி கொட்டை மாதிரி. துடிப்பு இருந்துச்சு அவருக்கு, ஏதாவது செய்யணும்னு. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, துடிப்பு இருக்கணும். ஹல்லேலூயா. பல்ஸ்ல துடிப்பு இருக்கணும். அப்போ ஆண்டவர் சொல்றாரு வான்னு சொல்றாரு, நல்லா நடக்கிறாரு. திடீர்னு சொல்லி காற்றையும் கடலையும் பார்க்கிறாரு. அப்படியே தண்ணிக்குள்ள போறாரு. ஆண்டவரே காப்பாத்துங்க அப்படின்னு சொல்றாரு. அற்ப விசுவாசியை ஏன் சந்தேகப்பட்டேன்னு சொல்லி ஆண்டவர் கையை பிடிச்சி எழுப்புறாரு. திரும்பி நடந்து போகும்போது எப்படி நடந்திருப்பார் பேதுரு? தண்ணி மேல நடந்துதான் திரும்பி போயிருக்கு. நான் இப்படி கற்பனை பண்ண விரும்புறேன். திரும்பி நடந்த போது அவர் ஃபுல்லா நனைஞ்சிட்டார் இல்லையா? உப்பு தண்ணியில ஃபுல்லா நனைஞ்சிட்டார். அப்போ யாக்கோபும் யோவானும் பார்த்து சிரிச்சிருப்பாங்க. அட போடா, பெரிய ஐவா மாதிரி என்னமோ பண்ண போற, ஆண்டவரோடு நடக்க போறேன்னு சொல்லி பெரிய இவர் மாதிரி நடந்துட்டு வந்தாரு. இப்போ பார் நல்லா நனைஞ்சு போய் இருக்கிற டவலு கூட நாங்க எடுத்துட்டு வரல. பெரிய இவரு எப்பவுமே இவரு பெருசா தன்னை காமிச்சுப்பார். பேதுரு என்ன சொல்லியிருப்பான் தெரியுமா? அட போங்கடா அப்படின்னு சொல்லியிருப்பான். என்ன சொல்லியிருப்பான்? அட போங்கடா, நீங்க சும்மா போட்டுக்குள்ள கம்முன்னு உட்கார்ந்துட்டு இருந்தீங்க, நான் அது தைரியமா வெளியே இறங்கி போனேன்டா, நான் நடந்து வந்தேன் தண்ணீர்ல. ஹல்லேலூயா. நான் தண்ணிக்குள்ள நனைஞ்சது உண்மைதான். ஆனா நான் நனைஞ்சாலும் நான் ஆண்டவரோடு கூட மறுபடியும் வரும்பொழுது நான் நடந்து வந்தேன்டா. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, தீர்மானம் உங்க கையில தான் இருக்குது. நீங்க போட்டுக்குள்ளே உட்கார்ந்து கொண்டிருக்க போறீங்களா, அல்லது ஆண்டவரோடு கூட தண்ணீர்ல நடக்க விரும்புறீங்களா? ஹல்லேலூயா. 1974ஆம் ஆண்டு தந்தை ரெவரண்ட் டாக்டர் வசந்த் எட்வர்ட் ஏர் இந்தியாவில் வேலை செய்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் ஒரு பெரிய தரிசனத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்தமான் தீவுக்கு போவேன்னு சொன்னார். ரிஸ்க் இருந்துச்சா? நிறையவே இருந்துச்சு. அபாயங்கள் இருந்துச்சா? நிறையவே இருந்துச்சு. ஆனால் அந்த தேவ மனிதன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து சென்றார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்முடைய ஷைலோ குடும்பம் ஒரு பெரிய ஒரு குடும்பமாக இந்திய தேசம் முழுக்க பரவி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய மகிமைக்காக இதை சொல்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் மகிமை செலுத்துவோம். முடியாதென்று மனம் தளராதே, நீ நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே. நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே, முடியாதென்று மனம் தளராதே. நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாமாகுமே. முடியாதென்று மனம் தளராதே. அல்லேலூயா. ஆத்தர் பிளெஸட் என்று சொல்லி ஒரு மனிதன் இருந்தார். திடீர்னு சொல்லி ஒரு நாள் ஆண்டவர் தோன்றி சிலுவை எடுத்துட்டு ரோட்ல நட அப்படின்னாரு. அல்லேலூயா. எப்படி இருக்கு? ஒரு நாள் ஆண்டவர் உங்களுக்கு சொப்பனத்தில் வந்து, என் அருமையான மகனே, என் அருமையான மகளே, ஒரு சிலுவையை எடுத்துக்கொண்டு இந்த ஆதம்பாக்கம் தெருவிலே
அம்பேத்கர் தெரு பக்கத்தில் நடந்து போ. என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே, இதோ அடியை நிற்கிறேன், வேற யாராவது அனுப்பும். அவர் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து கடந்து சென்றார். ரிஸ்க் இருந்துச்சா? நிறையவே இருந்துச்சு. அபாயம் இருந்துச்சா? நிறையவே இருந்துச்சு. வாழ்க்கை போக வேண்டிய சூழ்நிலையிலே, யுத்தம் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையிலே சிலுவை எடுத்துக்கொண்டு உலகம் முழுக்க அவர் கடந்து சென்றார். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவரை பாதுகாத்து கொண்டார். ஹல்லேலூயா. உலகம் ஃபுல்லா எல்லா கான்டினென்ட்ஸும், எல்லா தீவுகளுக்கும், எல்லா தேசங்களுக்கும் சென்று இயேசுவின் அன்பை அவர் பறைசாற்றினார். ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? விசுவாசத்துல நீங்க ஆண்டவருக்காக ஒரு அடி எடுத்து வைங்க, ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. மூன்றாவதாக, ஏன் ஜனங்கள் வசதியான நிலையை விரும்புகிறார்கள் என்றால், பாரம்பரியத்திலே ஊறி போன ஒரு நிலை, ரூட்டட் இன் ட்ரெடிஷன். நன்றாக கவனிங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலக ரட்சகர், சர்வ சிருஷ்டி கர்த்தா. 2014 ஆண்டுகளுக்கு முன்பதாக இந்த உலகத்துல வந்து இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பதாக நிற்கிறார், மத தலைவர்களுக்கு முன்பதாக நிற்கிறார். ஆனால் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. அவர்கள் எதிர்பார்த்த மேசியா, உலக ரட்சகர் அவருடைய கண்களுக்கு முன்பதாக நின்று கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர்கள் தங்கள் பாரம்பரியத்தில் ஊறி போயிருந்தார்கள். They were more bothered about their traditions than about the fulfillment of the prophecy. தீர்க்கதரிசனம் நிறைவேறுவதை குறித்து அவர்கள் கவலைப்படவில்லை, தங்களுடைய பாரம்பரியத்தை குறித்து அவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதுதான் நாம் வாசிக்கிறோம். லூக்கா 11ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம், 38ஆம் வசனத்தை படிங்க. 37. அவர் இப்படி பேசிக்கொண்டிருக்கையில் பரிசேயன் ஒருவன் தன்னுடனே கூட அவர் பகற்போஜனம் பண்ண வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போய் பந்தி இருந்தார். அவர் போஜனம் பண்றதுக்கு முன் கை கழுவாமல் இருந்ததை பரிசேயன் கண்டு ஆச்சரியப்பட்டான். இது ஒரு எக்ஸாம்பிள். இன்னும் நிறைய பரிசேயர் பார்த்தீங்கன்னா ரொம்ப செரிமோனியஸா கையை கழுவணும், ரொம்ப செரிமோனியஸா காலை கழுவணும். இப்படி அவங்களே பலவிதமான பாரம்பரியங்களை உண்டு பண்ணி கொண்டிருந்தாங்க. பிரச்சனை என்னன்னா, பாரம்பரியத்தில் ஊறி போயிட்டாங்க, முக்கியமான மேட்டரை மறந்துட்டாங்க. கை கழுவுறதிலும் கால் கழுவுறதிலும் ரொம்ப முக்கியமாக எல்லாவற்றையும் நுணுக்கமாக பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இருதயம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்பதை அவர்கள் அறியாமல் போய்விட்டார்கள். அதான் ஆண்டவர் சொல்றாரு, முதல்ல உள்ளான பரிசுத்தம் முக்கியம் அப்படின்னு சொல்றார். இன்றைக்கு பிரியமானவர்களே, ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே அசைவாட வேண்டும் என்று சொல்லி நாம் விரும்புகிறோம். எத்தனை பேர் விரும்புறீங்க? தனிப்பட்ட வாழ்க்கையில ஆவியானவர் அசைவாட வேண்டும் எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. உங்க குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் அசைவாடணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? சபையில அசைவாடணும் எத்தனை பேர் விரும்புறீங்க? அல்லேலூயா. நம்ம ஜெபம் பண்ணும்போது என்ன கேட்கிறோம்? ஆண்டவரே, என்னை புதிய அபிஷேகத்தால் நிரப்பும். புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே. புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடவே. நவமொழியா துதித்திடவே வல்லமை அளித்திடுமே. நவமொழியா துதித்திடவே வல்லமை அளித்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வார் பின்மாறி பொழிந்திடுமே. வல்லமை அருள் நிறைவே வார். புது எண்ணெய் அபிஷேகம் கேட்கலாமா? புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே. புது எண்ணெய் அபிஷேகம் புது பலன் அளித்திடுமே. நவமொழியா துதித்திடவே
வல்லமை அளித்திடுமே, நவமொழியாய் துதித்திடவே நல்வழி அளித்திடுமே. ஹல்லேலூயா. நம்ம என்ன கேட்டோம்? சத்தமா தான் சொல்லுங்களேன். அபிஷேகம். ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? புதிய ஏற்பாட்டில் படிச்சு பாருங்க. புதிய திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் எதுல ஊத்த மாட்டாராம்? பழைய துருத்தியில. பழைய துருத்தியில ஊத்த மாட்டார். புதிய திராட்சை ரசத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நாம் முதலாவதாக மறுரூபமாக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனை அல்லாத காரியங்களை நாம் களைந்து போட வேண்டும். பழைய காரியங்களை நாம் களைந்து போட வேண்டும். ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. அப்போ பழைய காரியங்களை நாம் களைந்து போட்டு நம்மை முற்றிலுமாக சுத்திகரித்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது அப்பொழுது புதிய அபிஷேகத்தினால் நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. பர்த்திமேயு என்னும் ஒரு குருடன் இருந்தான். அந்த கதையை சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அவன் கூப்பிடுறான், இயேசுவே தாவீதின் குமாரனை எனக்கு இறங்கும் என்று கூப்பிடும் பொழுது ஆண்டவர் அவனை அழைக்கிறார். அப்ப ஆண்டவர் அவனை அழைக்கும் போது ஒரு தீர்க்க தரிசனமான ஒரு செயலை அவன் செய்துவிட்டு ஆண்டவர் கிட்ட வர்றான். அது என்னன்னு சொல்ல முடியுமா? என்ன பண்ண அவன்? மேல இருந்த நம்ம பாணியில சொல்லணும்னா அந்த கருப்பு துண்டை என்ன பண்ணான்? தூக்கி போட்டு வந்தான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலினுடைய பழக்கம் என்னவென்றால் ஒரு குருடன் கருப்பு ஒரு துண்டை போட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். அப்போ இவன் ஆண்டவரிடத்துல கடந்து போகிறான், சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறான், நம்பிக்கை வந்து விட்டது. அவன் விசுவாசத்தோடு என்ன பண்றான்? இனிமே இந்த பழைய துண்டு எனக்கு அவசியம் இல்லை, இதை நான் தூக்கி எறிஞ்சிடறேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிஞ்சிட்டு ஆண்டவர்கிட்ட போறான். ஆண்டவர் அவனுக்கு அற்புதமான ஒரு சுகத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி தான் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்களேன். அப்போ ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற புதிய காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கொஞ்சம் பழச தூக்கி போடணும். ஹல்லேலூயா. ஆவியானவருக்கு நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆவியானவர் எப்படி கிரியை செய்ய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறாரோ அப்படி கிரியை செய்வதற்கு நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சபையும் அவருக்கு ஏற்றவாறு நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. நல்லா யோசித்து பாருங்க. நான் பிரசங்கம் பண்ணிட்டே இருக்கிறேன், திடீர்னு சொல்லி முன்னாடி இருக்கிறவங்க அப்படியே சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. பைபிள் வாசிச்சுட்டு இருக்காங்க ஆண்டி முன்னாடி, திடீர்னு அவங்க வாட்டுக்கு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க. உடனே எல்லாரும் என்ன யோசிப்போம்? வல்லமை உண்டு பாடணும். சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஏதோ ஒண்ணு ஏறிடுச்சு. பைபிள்ல ஒரு வசனம், கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சியா இருப்பதே. ஏன் ஆண்டவர் மன மகிழ்ச்சினால அவங்க நிரப்ப முடியாது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய மைண்ட் செட்டை மாற்றணும். ஏதாவது லேசா அப்படி சாஞ்சிட்டா உடனே பிசாசு. என்னோட கசின் சிஸ்டர் ஒரு கூட்டம் முடிச்சுட்டு அவங்களுக்கு சாப்பிடாம ரொம்ப மயக்கமா இருந்துச்சு. ஜோம் பண்ணும் போது அப்படியே அவங்க சாஞ்சாங்க. அந்த பாஸ்டர் யோசித்தார், பேய் ஏறிடுச்சுன்னு. பிடிச்சி தள்ளுன்னு தள்ளுறாரு. வல்லமை உண்டு, வல்லமை உண்டு. அங்க மயக்கத்தில் ஆடிட்டு இருக்கிறாங்க அந்த அம்மா. எல்லாமே பிசாசு இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் அசைவாடும் பொழுது அவர் வித்தியாசமாக செயல்படுவார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே நம்முடைய பாரம்பரியத்தை விட்டு நாம் வெளியே வர வேண்டும். பக்கத்துல உங்க பார்த்து சொல்லுங்க, உங்க பாரம்பரியத்தை விட்டு, உங்க பாரம்பரியத்தை விட்டு கொஞ்சம் வெளியே வாங்க. ஆண்டவர் புதிய காரியத்தை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறவங்க மாத்திரம் கையை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோடு கூட என்னோடு கூட பேசுற காரியம் என்னவென்றால், எனக்குள்ள இன்னும் ஆழமாக நீ வா. ஹல்லேலூயா.
திருப்தி அடையாதே. உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நீ திருப்தி அடையாதே. உன்னுடைய வேத தியானத்தில் நீ திருப்தி அடையாதே. உன்னுடைய ஊழியத்தில் நீ திருப்தி அடையாதே. இன்னும் ஆழமாக வா. கம் டீப்பர், கம் க்ளோசர், டூ மோர் வொர்க் ஃபார் மீ. இன்னும் ஆழமாக வா, இன்னும் கடந்து வா, இன்னும் எனக்காக நீ ஊழியம் செய் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவியினுடைய வல்லமையை பெற்று ஆவியில நிரம்பி வழிவது ரொம்ப நல்லது. பிரியமானவர்களே, ஆனால் அதை விட நல்லது நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற வேண்டும். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியினிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் உலகத்தின் கடைசி பரியந்தும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். நம்ம பாக்ஸை விட்டு வெளியே வரணும். பெர்னார்ட் பிளெஸிங் என்ற அருமையான தேவனுடைய ஊழியக்காரர் இருந்தார். இது சொல்லி நான் முடிக்கிறேன். அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அவர் பேதுரு மாதிரி. எனக்கு ஏதாவது ஊழியம் செய்யறதுக்கு ஏதாவது சான்ஸ் கொடுங்க, சான்ஸ் கொடுங்க, சான்ஸ் கொடுன்னு தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்தார். உனக்கு ஒன்றும் தெரியாதுடா, உனக்கு பைபிளும் தெரியாது, ஒன்றும் தெரியாது, கொஞ்சம் அமைதியாக இரு, கொஞ்சம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டண்ட்டை கொஞ்சம் உட்கார வச்சிருந்தார். கடைசியில் அவருக்கு ஒரு தருணம் வந்துச்சு. எனக்கு ஒரு மீட்டிங்கில் பிரசங்கம் பண்ணுறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு இவர்கிட்ட சொல்லிட்டு அவர் ஓடிட்டார். மீட்டிங்கில் அவர் அசிஸ்டன்ட் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். இவர் போய் ஒரு மரத்துக்கு பின்பதாக ஒளிஞ்சிட்டு என்னதான் இவன் சொல்றான்னு கேட்போம் அப்படின்னு சொன்னா, இவன் பிரசங்கம் பண்றான், தப்பு தப்பா பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறான், பைபிள் கரெக்டெல்லாம் மாத்தி மாத்தி சொல்றான். ஒருத்தர் சொன்னாராம், பவுலும் அவருடைய மனைவி ஷீலாவும் சேர்ந்து ஊழியம் பண்ணாங்கன்னு. அந்த மாதிரி இவர் அடிச்சு விடுறாரு, இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறாரு. இவர் தலையில அடிச்சுக்கிறான். ஐயோ அட பாவி, ஏன்டா இப்படி கொலை பண்ற? மரத்து பின்னாடி உட்காந்து புலம்பின்னு இருக்கிறார். எல்லாம் முடிஞ்சிச்சு, பிரசங்கம் எல்லாம் முடிச்சிட்டார் அசிஸ்டன்ட். முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ண ஆரம்பிச்சாரு. திடீர்னு பார்த்தா இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. கைத்தட்டுங்களாம், பரவாயில்ல. வியாதியஸ்தர் சுகமாகறாங்க, கட்டுகள் முறிக்கப்படுகிறது, இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்குது. இவருக்கு ஒண்ணுமே புரியல. ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, அவன் தப்பு தப்பா பிரசங்கம் பண்றான், எப்படி ஆண்டவரே அற்புதம் நடக்குது, எப்படி ஆண்டவரே அதிசயம் நடக்குது? ஆண்டவர் ஒரே ஒரு காரியம் தான் சொன்னாரு. என்ன சொன்னார்னா, மகனே, அவன் ஆயத்தமா இருந்தான், நான் அவனை யூஸ் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதான். ஹல்லேலூயா. He was ready, so I made use of him. மகனே, அவன் ஆயத்தமா இருந்தான், அவன் அவைலபிளா இருந்தான், அதனால அவனை பயன்படுத்திட்டேன். அவனுடைய பைபிள் நாலேஜ் எனக்கு பெரிய விஷயமே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்துலவங்க பார்த்து சொல்லுங்க, பெரிய டிகிரிலாம் அவசியம் இல்லை, நீங்க ரெடியா இருந்தா போதும், வெளியே வர்றதுக்கு ஆயத்தமா இருந்தா போதும். ஆண்டவர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த காலைவேளை நாம் யாவரும் எழுந்து நிற்கலாம். எந்திரிக்கும் போது ஒரு விசுவாசத்தோட எந்திரிங்க. எதை விட்டு எந்திரிக்கிறீங்க? உங்க வசதியான சேரை விட்டு எந்திரிக்கிறீங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம். ஏசியா சொன்னது போல எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஆண்டவரே, நல்ல சத்தமா சொல்லுங்க. ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். சத்தம் வரலையே. ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும். பால்கனியில் இருக்கிறவங்களா வாயை திறக்க மாட்டீங்க, கொஞ்சம் வாயை திறந்து சொல்லுங்களேன். ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும், என்னை பயன்படுத்தும், நான் ஆயத்தமாய் இருக்கிறேன், நீர் சொன்னால் நான் செய்வேன். ஆண்டவரே, என்னை பயன்படுத்தும். இந்த காலை வேளையிலே சத்தமா சொல்லுங்க, இந்த காலை வேளையிலே உம்மோடு கூட இருக்கின்ற உறவிலே இன்னும் ஆழமாக, இன்னும் நெருக்கமாக, இன்னும் ஆழமாக உம்மோடு கூட நான் நடக்க விரும்புகிறேன். ஆண்டவரே, என் வசதியான நிலையை விட்டு இந்த காலை வேளையிலே நான் வெளியே வருகிறேன். இயேசுவின் நாமத்திலே வெளியே வருகிறேன். கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க.
ஹல்லேலூயா. ஓ, முடியாதென்று மனம் தளராதே, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராதே, முடியாதென்று. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா விசுவாசத்தோடு? நம்பினால் எல்லாம் கூடுமே. பீட்டோட. முடியாதென்று நினையாது, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராது. கடைசி முறை. முடியாதென்று மனம் தளராது, நம்பினால் எல்லாம் கூடுமே. முடியாதென்று நினையாதே, நம்பினால் எல்லாம் ஆகுமே. முடியாதென்று மனம் தளராது. ஆழமா போகணும்னு விரும்புறவங்கள கரங்களை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரை நான் ஆழமாக கடந்து செல்ல விரும்புகிறேன். ஆண்டவரை உமக்காக நான் ஏதாவது செய்யணும் அப்பா. உமக்காக நான் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சுவிசேஷம் சொல்லுவேன். ஆண்டவரே, உமக்காக நான் ஏழைகளுக்கு உதவி செய்வேன். என்னால் முடிஞ்ச காரியத்தை நான் உமக்காக செய்வேன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கலாமா? அப்பா, இந்த காலை வேளையிலே உயர்த்தப்பட்ட கரங்களை பார்க்கிற தேவன் ஆண்டவரை, இஸ்ரவேல் மக்களை அவங்க வசதியான நிலையிலிருந்து நீங்க சுதந்திரமாக வைத்த தேசத்துக்குள்ளாக கடந்து செல்ல நீங்க செஞ்சீங்கப்பா. அதே போல இந்த காலை வேளையிலே எங்க வசதியான நிலையை விட்டு நாங்க கடந்து செல்லுகிறோம் ஆண்டவரே. இன்னும் ஆழமாக, இன்னும் உம்மோடு கூட நெருங்கி சேர எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் உம்மை நாங்கள் அறியணும் அப்பா. இன்னும் உமது வேதத்தை தியானிக்கணும் ஆண்டவரே. இன்னும் உமக்காக நாங்கள் ஓடணும் ஆண்டவரே. இன்னும் உமக்காக நாங்கள் ஊழியம் செய்யணும் ஆண்டவரே. இந்த காலை வேளையிலே ஒரு அனல் முட்டுதல் எங்களுக்குள்ளாக உண்டாவதாக. கழுகு தன்னுடைய கூட்டை கலைக்கிறது போல நீங்க எங்க வசதியான கூட்டை கொஞ்சம் கலைங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீர் வைத்திருக்கிற நோக்கங்களையும் திட்டங்களையும் நிறைவேற்றுகின்ற மக்களாக இந்த காலவேளை எங்களை மாற்றுவீராக. ஆசீர்வதிங்க. இந்த வார்த்தைகள் உமது பிள்ளைகள் இருதயத்துல கொழுந்து விட்டு எரியும்படியாக ஜெபிக்கிறேன். இயேசுவின் ரத்தத்துக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். உயிர்த்தெழுந்த எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட இன்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமென்.